அனைவருக்கும் வணக்கம். 2026 மீன ராசி. இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொல்லிடணும், விரயத்தில் சனி ஆதிக்கம் இருப்பதனால செலவுகள், விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த செலவுகளை நம்ம சுப செலவுகளாக மாற்றிடணும். வீட்டில் என்னெல்லாம் செய்யணும் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருங்க. சுப செலவுகளாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதேமாதிரி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு கையிலே பிடிக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். 26/5/2026 குரு உச்சம் பெறக்கூடிய காலம். அந்த காலத்தில் குருவினுடைய பார்வை இருப்பதனால உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும். நீண்ட காலமாக உங்கள் வீட்லேயும் உங்களுடைய இடத்துலையும் உங்கள் தொழிலையும் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக அதுவாக தானாக இன்னொரு நண்பர்கள் மூலிமா விலகி போயிடும். மனிதனுடைய அன்றாட வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஆன்மீக யாத்திரைகள் உங்களை ரொம்ப ரொம்ப தேடி வரும். புனித யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். 13/11/2026 ராகு கேது பயிற்சி உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்திடக்கூடிய இடமா இருக்கும். படிப்பு சம்பந்தமாக நீங்கள் யார்கிட்டலாம் லோன் கேட்டீங்க, இங்கெல்லாம் கையெழுத்து கேட்டீங்களோ அது கிடைக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கோ எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும் நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்காக இவ்வளோ நாள் தடைகளாக இருந்திருக்கும். அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும், கேட்ட இடத்துல சலுகைகள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு நம்ம பொறி வாங்கி போடக்கூடிய விஷயங்கள், அதேமாரி தர்ம காரியங்கள், சுருக்கமாக சொல்லணும்னா தர்ம காரியங்கள் உங்களை காப்பாற்றும். தர்மம் எடுக்கக்கூடியவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. வாயில்லாத ஜீவனுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கக்கூடியது, காய்கறி வாங்கி கொடுக்கக்கூடியது, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு காய்கறி பழங்கள் வாங்கி கொடுங்க, உணவு வாங்கி கொடுங்க. அன்றாடம் தானம் கொடுக்கக்கூடிய பொருட்களால் தான் உங்களுடைய வாழ்வு இன்னும் மேலும் மேலும் சிறக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுடைய மந்திரம் சொல்லுங்கள், குரு கவசம் படிங்க, குரு பகவான் வழிபாடு செய்யுங்க, மஞ்சள் நிறைய ஆடை உடுத்துங்க. குரு பகவான் மட்டும்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் ஆன்மீகம் சிவா. நன்றி, வணக்கம்.